ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. கர்த்தராகிய இயேசு நமக்காக பாடுபட்டு மரித்த நாளில் கூட தேவதாமே நம்ம தேவசனை அழைத்து வந்து கர்த்தராகிய இயேசு பாடுறவங்களை தியானிக்க கர்த்தராகிய இயேசு பாடுறவங்க பாடலை துதித்து பாட கர்த்தர் நமக்கு கிருபை இறங்கும் பாருங்க சோதரம். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு ஏராளமான நன்மை செஞ்சுருக்காங்க. நன்மை செஞ்சு கடன்பட்டிருக்கோம். அப்புறம் நாங்கள் கூட கர்த்தராகிய இயேசு மறித்து நமக்காக பாட்டு மறித்ததுனாலும் கூட நம்ம தேவனை நோக்கினே தொழுது கொண்டு நன்றி செலுத்த தேவ சோதம் செலுத்த கர்த்தர் நாம் கிருபை இறங்க பாருங்க சோதரம். உங்கள் சொல்லி கர்த்தர் அடியானது பாக்கி சாக்கி உத்தரவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் சோதரம். ஹalleluya. இப்போ நம் கர்த்தராகிய இயேசு சிலுவையில் பேச வார்த்தைகளை தியானிக்க போவதற்கு முன்பாக முன்னுரையாக கிறிஸ்து பாடுமான ஆராதிக்கூடிய ஒரு சுருக்க செய்தியை நான் முன்னுரையாக பார்த்து கொண்டு பிற்பாடு கர்த்தராகிய இயேசு வார்த்தையை தியானிக்க நமக்கு ஆவியான உதவி செய்வாராக. முன்னுரையாக பார்க்கலாம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக புதிய உடன்படிக்கை ஸ்தாபித்தார். அந்த நாள் 2000 வருஷத்துக்கு முன்னாலே இந்த நாளாகும். ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மரித்த நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக புதிய உடன்படிக்கை ஸ்தாபித்த நாள். புது உடன்படிக்கை ஸ்தாபித்து மட்டும் இல்லாமல் அது புது உடன்படிக்கை அமலுக்கு கொண்டு வந்ததா அந்த ஒரு நாளாகும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் போது இது உங்களுக்கு புரியும். அதாவது புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தா இருக்கிறார். அதுக்கு அவரை அமலுக்கு கொண்டு வரும்படியாக தன்னை பலியாக இரத்த சிந்தி தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். புதிய உடன்படிக்கை அங்கே ஸ்தாபிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே இந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும்போது அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் அவர் மரணமடைந்து அதான் இந்த நான் சொல்லப்படுகிறது. அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையை மத்தியஸ்தராக இருக்கிறார். ஹalleluya. புது உடன்படிக்கை மத்தியஸ்தராக இருந்து புது உடன்படிக்கை அமலுக்கு கொண்டு வரும்படியாக தாம் மரணம் அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கையுடைய அக்கிரமம் நிவர்த்தி செய்யும்படியாக இப்படி நடந்தது சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நாட்களிலே சிலுவையிலே அவர் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அதாவது புதிய உடன்படிக்கையை நமக்காக இன்று ஸ்தாபித்த ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. ஹalleluya. நாம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்த ஒரு நல்ல நாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது ஸ்தாபிக்கிறதுக்கு அது அமலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு அவர் மரணம் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த உடன்படிக்கையை நிறைவேறணும்னா அது சாசனம் நிறைவேறணும்னா அதை என்ன செய்யணும்? அந்த உயிர் எப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும், ஆக்டிவேட் ஆகும். அவர் இறக்கும்போது தான் அந்த சாசனம் ஆக்டிவேட் ஆகும். அதனால அவர் மரணம் அடைய வேண்டுங்கிற ஒரு காரியம் அங்கே இருந்தது. வாசிக்கலாம். அடுத்த வருஷம் வாசிங்க. பாருங்க, எங்க மரண சாசனம் இருக்க உயிர் எங்க இருக்குதோ அந்த உயிர் எப்போதான் அவங்க ஆக்டிவ் ஆகும்? மரணம் அடையும் போதுதான் ஆக்டிவ் ஆகும். அதனால மரணம் அடைந்தாகும் ஒரு சூழ்நிலை இருந்தது. அடுத்தது அப்போ மரண சாசனம் எழுதுன மரணம் அடைஞ்சாதான் அந்த மரண சாசனம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஆக்டிவ் பண்ண முடியும். உயிரோடு இருக்கும்போது உயிர் செல்லார். அதனால் அவர் என்ன செய்தார்? தன் புது உடன்படிக்கையான அந்த சாசனத்தை நாம் ஸ்தாபிக்கிறதுக்காக மரணத்தை ருசி பார்த்தார். ஆமென். ஹalleluya. அந்த நாள் தான் இந்த நாள். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையினாலே நாமெல்லாம் அடுத்த வருஷம் வாசிங்க. அந்தபடியே அப்போ பாருங்களேன், இந்த முதல் உடன்படிக்கை அதாவது இந்த உடன்படிக்கையை அவர் அமலுக்கு கொண்டு வரலாம். ரத்தம் சிந்தியாகும். ஏன்னா முதலாவது உடன்படிக்கையை ரத்த சிந்தி தான் அது அமலுக்கு வந்துச்சு. எப்படின்னா மோசே ஞாயிற்றுக்கிழமை பிராரம்பமாய் காலை விளையாடுகிற ரத்தத்தை சிந்தி அந்த முதலாம் உடன்படிக்கையை அங்கே தெளித்தான். அது அங்கே பரிசப்படப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கையை பரிசப்பட்டதுக்கு என்ன செய்ய? ரத்த சிந்தி ஆக வேண்டும். ரத்த சிந்தெல்லாம் பாவம் மன்னிப்பு கிடையாது. அதனால் ரத்தம் சிந்த வேண்டும் அப்படிங்கிற சொந்த ரத்தத்தை சிந்தி அது நமக்காய் மரித்தார். அது முதலாய் அந்த புதிய உடன்படிக்கை அங்கே அமலுக்கு வருது. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியாக இந்த வசனம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இருந்து என்ன தெரியுது அப்படின்னா புதிய உடன்படிக்கையுடைய காரியம்
இங்கே ஸ்தாபிக்கப்படுவதை பார்க்கிறோம். எதுக்காக புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுகிறது? பழைய உடன்படிக்கையில் என்ன நடந்தது? புது உடன்படிக்கை என்ன நடக்குது? சற்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். அதாவது வசன வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் முறை எல்லாம் நியாயப்பிரமாணம் ரத்தத்தில் சுத்திகரிக்கப்படும். ரத்த சிந்தலாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது. அப்படி இருக்க இப்போ நியாயப்பிரமாண பிரகாரமாய் சிந்தப்படுகிற ஆட்டுக்கடை ரத்தமானது கொஞ்சம் தான் நீக்கும். அது முழுமை பெறவில்லை, இன்கம்ப்ளீட் என்று சொல்லி போடப்படுறது. அப்போ இது பரலோகத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு சரியா இருக்குமா? அது சரியா இருக்காது. அடுத்த வருஷம் வாசிங்க. பரலோகத்துள்ள பொருட்கள் வந்து இங்க ஒரு காப்பியாக தான் இருக்குது. இட்ஸ் நாட் ஏ ஒரிஜினல். அதை புரிஞ்சுக்கோங்க. சாயலான பேரு ஒரு இமேஜ் தான், ஒரு காப்பி தான். அது என்னவா இருக்காது? ஒரிஜினல். இவங்களாம் பரலோகத்துக்கு வருவாங்க அப்படி ஒரு காப்பி தான் உண்டாது. இந்த காப்பி எப்படி உண்டாச்சு? முதலாம் உடன்படிக்கை மூலமா, காலை விளையாடுறது மூலமா இது உண்டாச்சு. ஆனா இது பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன செய்யுது? ஃபிட்டு கிடையாது. பரலோகத்தில் காப்பிக்கு வேணா இருக்கலாம், ஆனா ஒரிஜினல் இது கிடையாது. வாசிக்கலாம். அது பரலோகத்துள்ள இவைகள் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அப்ப இதோட பெஸ்டா ஒன்று இருந்தால் தான் பரலோகத்துள்ள என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ஒரு ஜெராஸுக்கும் ஒரிஜினலுக்கு இருக்கு வித்தியாசம். ஒரு ஜெராஸுக்கும் அப்போ முதலாம் உடன்படிக்கை மூலமா நீங்க பாவ நிவர்த்தி செய்தினா அது ஒரு பசுத்தமாகக்கூடிய பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு ஜெராஸ் காப்பி தான். இட் இஸ் நாட் ஒரிஜினல். அதை புரிஞ்சுக்கோ. அப்போ இது ஃபர்ஸ்ட் முதலாம் உடன்படிக்கை உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, அது ஒரு பரலோகத்துள்ள உள்ள ஒரு காரியங்களுக்கு ஒப்பாக ஒரு காப்பியை தான் இருக்கு தவிர அது ஒரிஜினல். அதை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் பரலோகத்துக்கு போறதுக்கு இதுக்கு மேலான ஒன்று செய்யணும் வேணும். ஏன் பரலோகத்துக்கு போக முடியாது இங்க சொல்றாரு அப்படின்னா, அடுத்த வருஷம் வாசிங்க. அதாவது இப்போ இருக்கிற கையினால் செய்யப்படுகிற இந்த மெய் பரிசுத்தத்திலே பிரவேசிக்க முடியாத முதலாம் உடன்படிக்கை காணப்படுறது தவிர பரலோகத்துக்கு பிரவேசிக்கிறது அது எழுதுல ஃபிட்டிங்கா இல்லை. ஒரு காப்பி வேணா அங்கே இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பரிசுத்தமா இருக்க வேண்டும் சொல்லி ஒரு காப்பி வேணா முதலாம் உடன்படிக்கை செய்யும். ஆனா அது பரலோகத்தை என்ன செய்யாது? விட்டு போக முடியாது. அது மகா பரிசுத்தத்துக்கு போறது மட்டும் அது என்ன செய்யாது? பொருந்தும். இப்படி ஒரு காரியமா இருக்கு. ஆக அடுத்த வருஷம் வாசிங்க. இப்போ பாருங்க, இப்போ பழைய உடன்படிக்கை என்ன பிரச்சனை அப்படின்னா, வருஷந்தோறும் தான் என்ன செய்ய முடியாது? பாவ நிவர்த்தி செய்ய முடியும். அப்ப இது என்ன தெரியுது? இது என்னது? டெம்பரரி. இந்த பாவ நிவர்த்தி இருக்குது டெம்பரரி. மகா பரிசுத்தத்தில் பிரவேசிக்கிறதுக்கு ஒரு தயாராக முடியாத உள்ள ஆசாரியன் போய் அதை சரி பண்ண முடியாத ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் முதலாம் உடன்படிக்கை உள்ள ஒரு காரியம். அப்போ முதலாம் உடன்படிக்கை என்னென்ன பர்பஸ் ஆகுதுன்னா, பாவ நிவர்த்தி எப்படி உண்டாது? காலை விளையாட்டுக்கு உண்டாகுது. அது பரலோகத்துள்ள சாயலுக்கு ஒப்பானைகள் தவிர பரலோகத்துக்குரியது இல்லை. அது ஒரு காப்பியாக தான் இருக்கு, ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக தான் இருக்கு. ரெண்டாவது, அது வந்து மகா பரிசுத்தத்துக்குள்ள பிரவேசிக்கதா அது பாவ நிவர்த்தியுடைய காரியமாக அங்கே இருக்குது. பரலோகத்துக்கு பிரவேசிக்காது இல்லை. புரிஞ்சுதா? முதலாம் உடன்படிக்கை புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் உள்ளது பரலோகத்துடைய மாறுறதுக்கு அது என்ன இருக்குது? ஒரு ஒப்பாக தான் இருக்கு, ஒரு காப்பியாக தான் இருக்கு, ஒரிஜினல் இல்லை. புரியுதா? ரெண்டாவது, அது மகா பரிசுத்தத்துக்குள்ள பாவத்தை சேர்த்து அது இருக்கு தவிர பரலோகத்துக்கு போறதுக்குள்ளது என்று கிடையாது. மூணாவது, அது வருஷத்தில் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறபடியா மகா பரிசுத்தத்தை போய் பிரதான ஆசிரியர்கள் போய் வருஷத்துக்கு போய் அது பாவத்தை செய்யறதுனால ஒரு வருஷத்துக்கு பண்றதுனால அது பேர் என்னது? டெம்பரரி. டெம்பரரி என்ன? பாவத்தை செஞ்ச மறுபடியும் போயிடுவான். மறுபடியும் அடுத்த வருஷம் ஏன் வரணும்?
ஏன் வரணும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பாவம்னா பாவம் அவனுக்கு என்ன இருக்கு? இன்னும் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அங்க என்ன செய்யல? முதலாம் உடனடிக்க பாவத்தின் முழுமை அங்க போகல. அப்ப திரும்பி வரானா என்ன அர்த்தம்? அடுத்த வருஷம் வரும்போது அவன் வரானா என்ன அர்த்தம்? பாவம் அங்க இருக்கு. அங்க டெம்பரரியே தான் அவன் சுத்தரிக்கப்பட்டிருக்க தவிர பெர்மனன்ட் அவன் என்ன செய்யல? சுத்தரிக்கப்பட. 3ஆவது பாயிண்ட், பெர்மனன்ட் அவன் சுத்தரிக்கப்படல, டெம்பரரியா அவன் சுத்தரிக்கப்பட்டிருக்கிறான். அப்ப பாவம் இன்னும் அங்க இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் தான் நீக்கி கொண்டிருக்குது அப்படின்றது ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 4வது காரியம், அது பரலோகத்திலே என்ன செய்யல? உள்ளது பிரவேசிக்க முடியல. பரலோகத்துக்கு பொருளாக தான் பூமியில் இருக்கு தவிர பரலோகத்துக்கு உள்ள போகிறதுக்கு பத்தாது. அந்த பரிசுத்தம் பத்தாது. ஆனால் பரலோகத்தில் பொருளாக என்ன செய்யுது? பூமியிலே இருக்கிறதுக்கு அந்த மோசை காலகட்டமானது அது பாவத்தை செய்யும். பரலோக பொருளாக, சாயலாக, ஜெராஸ்காப்பியாக இருக்கிற தகுதியாக தவிர பரலோகத்துக்குள்ளது என்று ஆகலை. இப்போ பாவம் இல்லாத, ஒரு குற்றம் இல்லாத ஒரு ரத்தம் சிந்தினமானால் புதிய உடன்படிக்கை என்ன உண்டாது அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு பாவம் இல்லாமல் பசு ரத்தத்தை சிந்தினமாய் புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த புதிய உடன்படிக்கை ரத்தமானது இப்போ என்ன செய்தது? பரலோகத்தை எடுத்து செல்வது. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த பாவ நிவர்த்தி எப்படி இருக்கு? கர்த்தராகிய இயேசு இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு ஸ்தாபித்த புதிய உடன்படிக்கை ரத்தமாகிய கர்த்தராகிய இயேசு ரத்தமானது பாவனத்தை எப்படி அப்படின்னா பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கு. அவன் இங்கிருந்து வாரான், மகாபரிசுத்த பிரதான ஆசாரியர் இயேசுனாலே தன் சொந்தத்தினால் கழுவப்படுறான், சுத்தரிக்கப்படுறான். அடுத்த நாள் நேரம் அவன் என்ன செய்யறாங்க? பரலோகத்தில் என்ட்ரி ஆயிடலாம். அப்போ இது சாயலா இல்லை, ஜெராஸ்காப்பியா இல்லை, ஒரிஜினலாக பிரவேசிக்கிற ஒரு என்ட்ரியாக காணப்படுகிறது. அடுத்தது நம்ம முதலாவது பார்த்தது டெம்பரரி இல்லை, பெர்மனன்ட் ரிமூவ் சின்னர். என்ன பெர்மனன்ட் ரிமூவர், சின் ரிமூவர். பெர்மனன்ட் சின் ரிமூவராக இருக்குது கர்த்தராகிய இயேசு ரத்தம். அப்புறம் பரலோகத்துடைய என்ட்ரி உள்ள பொருளாக புது உடன்படிக்கை காணப்படும். அப்போ புதிய உடன்படிக்கை என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி அதனோ பாவத்தை செய்த விதமாய் இப்போது மகாபரிசுத்தத்தில் மட்டுமல்ல, கர்த்தராகிய இயேசுவோட நித்திய மீட்புக்குள்ள அவங்க பிரவேசிக்கிறார்கள், பரலோகத்தில் என்ட்ரி கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதுதான் புது உடன்படிக்கையுடைய காரியமாக. பழைய உடன்படிக்கை காரியம் இங்கே மகாபரிசுத்தத்தோடு இருந்தது, மனுஷனால் கட்டப்பட்ட மகாபரிசுத்தத்தோடு இருந்தது, முடிஞ்சு போயிருது. அந்த பாவ நிவர்த்தி டெம்பரரி, அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி. பரலோகத்தில் பொருளுக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி. பாவ நிவர்த்தி டெம்பரரி, அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணி ஆகணும். அதனால பாவம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, பரலோகத்துக்கு பிரவேசிக்கிறது தகுதியில்லை. இந்த 4 காரியமும் முதலாம் உடன்படிக்கிறது. 2ஆம் உடன்படிக்கை புது உடன்படிக்கை கர்த்தராகிய இயேசு மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டது. காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மூலமாக புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டது, அமலுக்கு வந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் கழுவப்படும் போது பாவ நிவர்த்தி பெர்மனன்ட் ஆகும். மகாபரிசுத்த நுழைய மாத்திரமல்ல, பரலோகத்தில் நுழைகிறது என்ன செய்யுது? உங்களுக்கு தகுதிப்படுத்துது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகிய நியூ கவர்னர் என்ன செய்யுது? இட்ஸ் எ பெர்மனன்ட், இட்ஸ் எ சின் ரிமூவர். டெம்பரரிங்கிற வார்த்தையே கிடையாது. இங்கே என்னது? பெர்மனன்ட் சின் ரிமூவர். அடுத்தது இங்கே நீ வாசிக்கிறோம், அந்நிய ரத்தத்தினாலே அங்கே நம்ம முதலாம் உடன்படிக்கை சுத்திரிக்கப்பட்டது பார்க்குறோம். இங்கே அந்நிய ரத்தம் இல்லை, சொந்த ரத்தத்தை கர்த்தராகிய இயேசு அங்கே சிந்தினார். அதனால் இன்னொரு ரத்தம் போகிறதுக்கு நமக்கு அங்கே வேலை இல்லை. ஸோ சொந்த ரத்தத்தை கர்த்தராகிய இயேசு சிந்தினார். 4வது காரியம், கடவுளோட இருக்க முடியாது, நித்திய மீட்பை அவர் பெற்றுக்கொள்ள முடியாது, அப்படி செய்கிறார். 9:25 கூட வாசிங்க. 9:12 எபிரேயர் 9:12 வாசிங்க. சொந்த ரத்தத்தினாலே ஒரே தினம் மகாபரிசுத்தத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணார். ஹல்லேலூயா. அவர் இங்கேருந்து இங்கே வந்து சொந்தத்தை சிந்தி நேரம் எங்கே கூட்டு போயிட்டார்? பரலோகத்துக்கு கூட்டு போகிறார். சோதரம் உண்டாதாக. ஆகையினாலே இயேசுடைய தேவனுடைய பரலோகத்திலே எப்போது இணைந்திருக்கும்படியாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் புதிய உடன்படிக்கை நமக்கு அவசியம்.
அந்த புதிய உடன்படிக்கை கர்த்தராகிய இயேசு ரத்தத்தினாலே சொந்தத்தினாலே ஸ்தாபிக்கப்பட்டது, அந்நிய ரத்தத்தினால் அல்ல. அது டெம்பரரி சொல்யூஷன் இல்லை, பாவ நிவர்த்திக்கு. அது பெர்மனன்ட் சொல்யூஷன். அது வருஷம் பண்ணுறது இல்லை, அது டெம்பரரியாக இருக்கிறது இல்லை. அது என்ன செய்யறதில்ல, பெர்மனண்டாக பரலோகத்தில் ஒரு என்ட்ரி கொடுக்குறது. 4வது பாயிண்ட், புதிய உடன்படிக்கை ஆட்கள் தான் தேவனுடைய மறுபடியும் பரலோகத்தில் ஒரு வாசியாக முடியும் என்கிறது தான். ஆகையினால புதிய உடன்படிக்கையாக இருக்கிற நம்ம விரும்ப வேண்டும். புதிய உடன்படிக்கைக்காரராய் நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இது நினைவு கொள்ளும்படியாக தான் நான் திரு சாமி சொல்லி நேற்று இரவுலே அதுக்கு வியாக்கியத்தை பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகியார் புதிய உடன்படிக்கும் பழைய உடன்படிக்கும் வித்தியாசத்தை நீங்கள் இப்போ பார்த்தீர்கள். சொன்னாலும் தெரியுமில்லப்போ, தெரியுமா? பழைய உடன்படிக்கையுடைய பாவ நிறுத்தி எப்படி இருக்கும், ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக தான் இருக்கும். அது டெம்பரரியாக இருக்கும். வருஷத்துக்கு தான் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணி ஆகணும். 2வது பரலோகத்துக்கு பொருளாக தான் இருக்கும். பரலோக பொருளாக இருக்கிற காப்பியாக இருந்தவங்க ஒரிஜினல் பொருளாக இருக்காது. பரலோகத்துக்குள்ளதே போக முடியாது. வருஷத்துக்கு செய்யணும். அதில் எங்கே செய்யணும், கையினால் செய்யப்பட்ட மகாபுஸ்தகத்தில் அது செய்ய வேண்டியது. இதெல்லாம் பழைய பிரமாணத்தில் உள்ள பழைய உடன்படிக்கையில் உள்ள காரியங்கள். புதிய உடன்படிக்கையில் என்ன அப்படின்னா, பாவ நிவர்த்தி அப்படின்றது பெர்மனன்ட் சொல்யூஷன். வருஷம் பண்ண ஒரு மட்டும் பண்ணாதது சரியா இருக்கும். அதுக்காக கர்த்தர் இயேசு அந்நியத்தை பயன்படுத்தாமல் தன் சொந்தத்தை தாங்க சிந்தினார். அதனால பெர்மனன்ட் சின் ரிமூவர் கர்த்தர் காட்ஸ் பிளட், இயேசு ரத்தம் பெருமுள்ளாக பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது. ஹalleluya. தற்காலிகம் அல்ல. கால விளையாடுறது தற்காலிகமாக நீக்கிக்கொள்ளும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் இயேசு ரத்தம் நம்மளோட பாவ நிவர்த்தியை பெருமுள்ளாக செயல்பட வைக்கிறது. தற்காலிகம் அல்ல. ஞானப்பிரமாண பிரகாரம் 1ஆம் உடன்படிக்கையானது கால விளையாடுறது அங்கே தற்காலிகமான ஒரு பாவத்தை உண்டாகும் தவிர பெர்மனன்ட் ஒரு பாவ நிவர்த்தி சின்வர் அப்படின்றது கர்த்தர் இயேசு சிந்தின குற்றமில்லாத அந்த ரத்தம் தான். ஆமென். ஹalleluya. ஆகையினால புது உடன்படிக்கையோட கர்த்தர் இயேசு ரத்தமானது பாவ நிவர்த்தியை பெர்மனன்ட் ஆக்கும். பரலோகத்தில் ஒரு என்ட்ரி கொடுக்கும். தேவனுடைய அங்கே இணைந்திருக்க நித்திய மீட்பை அங்கே கொடுக்கும். ஆமென். ஹalleluya. இது தேவனுடைய பிள்ளைகள் புதிய உடன்படிக்கையுடைய காரியங்களாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த 2 வசனத்தை வாசித்து முடிச்சுருங்க. அப்படி இருந்ததானால் 9 பிரதான ஆசிரியர் 25 வாசிங்க. பிரதான ஆசிரியர் அந்நிய ரத்தத்தில் நான் சொன்ன காரியங்களாக இதில் இருக்குது. வசனம் வீட்டுக்கு படித்து பாருங்க. இன்னும் புரியும். அவர் அநேகர்கள் பாடுபட வேண்டியிருக்கிறது. அப்படி அல்ல, அமிர்தாமே வழியினாலே பாவங்களை நீக்கும்படியாக இவர் கடைசி காலத்தில் ஒரே தனமாக வெளிப்பட்டார். அன்றைய ஒரே தனமானதும் பின்பு நியாயப்படுவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டது. ஆட்டுக்கடலை திரும்ப அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் கர்த்தர் இயேசு ரத்த சிந்து ஒரு தரம் மறித்ததா, ஒரு தரம் ரத்த சிந்தது தான். அது நித்தியத்துள்ளதை பேசியிருக்கும். ஆனால் இங்கே பரிசுத்தமானது மறுபடியும் ஆட்களை என்ன செய்யணும், சிந்தப்பட வேண்டும். ஆனால் கர்த்தர் இயேசு மனுஷோட காரியம்னா ஒரு மட்டும் மறிப்பது, ஒரு மட்டும் நியாயத்தை படைப்பது தான் மனுஷோட நிலைமை. அதை அங்கே அதை அங்கே இயேசு மனிதனாக எடுத்து பயன்படுத்த நிமித்தமாய் நமக்கு ஒரே பலிதான் கர்த்தர் இயேசு. ஹalleluya. அது இன்னைக்கு இயேசு நமக்கு அதை செய்தார் சிலுவையிலே. ஹalleluya. கிருபாதாரபடியாக இன்னைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கும்படியாக கர்த்தர் இயேசு தம் ரத்தத்தை சிந்தினார். நாமெல்லாம் மகாபுருஷர் மாத்திரமல்ல, இயேசு சேர்ந்து பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாத கர்த்தர் இயேசு புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்க முடியாத ரத்தத்தை சிந்தினார். வருஷம் மீண்டும் பாவத்தை செய்யத்தக்கதாய் அந்நியத்தை பயன்படுத்தாமல் எப்போவும் பெர்மனண்டாக சீன்று போல இருக்கத்தக்கதாய் கர்த்தர் இயேசு சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அது மாத்திரமல்ல, பெர்மனன்ட் ஒரு சீன்று போராக பரலோக வாசியாக தேவனுடைய இணைத்திருக்கும்படியாக புதிய உடன்படிக்கை இரத்தமாக கர்த்தர் இயேசு சொந்தத்தை சிந்தினார். ஆமென். ஹalleluya. இப்படியாக கர்த்தர் இயேசு நமக்காய் ரத்தம் சிந்தி புதிய உடன்படிக்கையை நாட்டில் ஸ்தாபித்து நாம் தேவனுடைய இணைக்கும்படியாக செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. அடுத்த வசனம் கிறிஸ்துவும் ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்துக் கொண்டவர்களுக்கு
ஆனால் தேவ சோத்திரம் உண்டாக 2வது வருகையிலே புதிய உடன்படிக்கை பிள்ளைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுதந்திரத்தை சிந்தி புதிய உடன்படிக்கை ஸ்தாபித்ததனால், அதனால் இன்னாரும் கொண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து தன் கிருபாதாரப்படியாக ரத்தம் சிந்தி தன்னை ஒப்பு கொடுத்த இந்த நாளிலிருந்து எப்படி புதிய உடன்படிக்கை அமலுக்கு வந்தது, அதனால நாம் புதிய உடன்படிக்கையாக மாறணும். கர்த்தராகிய இயேசு ரத்தம் புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட சிந்தப்பட்டதனாலே அங்கே வருஷம் இல்லாமல் பெருநாளாக பாவத்தை செய்யும்படியாக கர்த்தராகிய இயேசு ரத்தம் சிந்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, அந்நியத்தை சிந்தப்படாமல் கர்த்தராகிய இயேசு சுதந்திரத்தை சிந்தப்பட்டு புதிய உடன்படிக்கைக்கு அமலுக்கு வந்தது. அது மாத்திரமல்ல, மகாபரிசுத்தத்துக்கு மாத்திரம் கர்த்தராகிய இயேசு ரத்தம் சிந்தப்பட்டது மாத்திரமில்லாமல் மகாபரிசுத்தம் சேர்ந்து பரலோகத்தில் என்றாம் முடியாமல் நித்தியம் பெற்றுக்கொள்ள முடியாமல் கர்த்தராகிய இயேசு நமக்கு ரத்த சிந்தி புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்தார். ஹல்லேலூயா. அந்த நாள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகியார் புதிய உடன்படிக்கை நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பழைய உடன்படிக்கை மகாபரிசுத்தத்தோடு நின்று போயிருது. புதிய உடன்படிக்கை மட்டும்தான் கர்த்தராகிய இயேசு சுதந்திரத்தில் சிந்ததினாலே அவ்வளவுமாய் அவர் விசுவாசிக்கிற நாம் மகாபரிசுத்தம் மாத்திரமல்ல, எப்பவுமே பெருநாளாக பாவநிதி செய்யப்பட்டு பரலோகத்தை பிரவேசிக்கிற ஒரு பாக்கியத்தையும் நித்தியம் பெற்றுள்ள பாக்கியத்தையும் கர்த்தராகிய இயேசு புது உடன்படிக்கையை தம் இடத்துல ஸ்தாபித்து நமக்கு தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வார்த்தையை உள்ளுரைகளாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.